கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு மிஷனரி பொன்மொழிகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மிஷனரி பெயர் ஹட்சன் டைலர். அவருடைய தாய்நாடு இங்கிலாந்து, அவருடைய மிஷனரி தரிசன நாடு சீனா. அவர்களால் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வு. அவர் ஒரு மருத்துவர் ஆவார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இரவு அவர் ஜெபித்த போது சீனாவுக்கு மருத்துவ மிஷனரியாக செல்ல தேவன் தன்னை அழைப்பதாக உணர்ந்தார். அடுத்த நாள் தனது கேர்ள் ஃப்ரெண்டிடம் கடவுள் தன்னை சீனா நாட்டுக்கு மிஷனரியாக அழைப்பதாகவும் தான் அங்கு சென்று இறைப்பணி செய்யப் போவதாகவும் கூறினார். உடனே அவரது கேர்ள் ஃப்ரெண்ட் அவரிடம், நீங்கள் உங்கள் இயேசுவோடு சீனா தேசத்துக்கு செல்லுங்கள், என்னை விட்டு விடுங்கள், அல்லது இயேசுவை விட்டுவிடுங்கள், என்னோடு இங்கிலாந்தில் தங்கியிருங்கள் என்றாள். தனக்காக சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரமனின் அழைப்பை ஏற்று சீனாவுக்கு மருத்துவ மிஷனரியாக சென்றார். 39 வருடம் சீன மக்களுக்காகவே உழைத்து நூற்றுக்கணக்கான மிஷனரிகளை சீனா முழுவதும் அனுப்பி சுவிசேஷ பணி செய்தார். கோடிக்கணக்கான மக்களை கிறிஸ்துவின் மந்தையில் சேர்த்த ஹட்சன் டெய்லர் சீனாவின் தந்தை என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படுகிறார். ஹட்சன் டெய்லர் அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒன்று, எனக்கு 100 வாழ்க்கை இருந்தால் அவை அத்தனையும் சீனாவுக்காகவே வாழ்ந்திருப்பேன். மிஷனரிகளை பற்றி அறிவோம். அவர்கள் செய்த ஊழியத்தையும் தியாகத்தையும் பிறரிடத்தில் போற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.